நாளுக்கொரு நல்ல பங்கு. ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். ஜனவரி 20. ஆதியாகமம் 6வது அதிகாரம், வசனங்கள் 1 முதல் 12 வரை. தேவனின் மனஸ்தாபமும் கிருபையும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. வசனம் 8. வீழ்ந்து போன மனித குலம் எப்போதும் தேவனுக்கு விரோதமாகவே சிந்திக்கிறது, செயல்படுகிறது. தேவன் ஆசையாய் படைத்த இப்பூமியில் அவரால் உண்டாக்கப்பட்டவர்கள் தங்கள் தங்கள் ஆசையின்படியே நடந்து கொண்டார்கள். எனவே கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். தேவனுடைய செயல்கள் எப்போதும் அன்பு நிறைந்ததாகவே இருக்கும். ஒரு நாணயத்துக்கு இரு பக்கங்கள் இருப்பது போல அன்பும் கோபமும் தேவனுடைய இரு குணங்கள். குறுகிய எல்லையையும் அறிவாற்றலையும் பெற்றிருக்கிற நமக்கு இது பல வேளைகளில் புரிகிறதில்லை. எங்கே தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறாரோ அங்கே தம்முடைய கோபத்தையும் வெளிப்படுத்துவார். அளவு கடந்தும் நம்முடைய தகுதியை பாராமலும் நேசிக்கிற ஒருவரையே நாம் தேவனாக பெற்றிருக்கிறோம். தேவன் அன்பானவர். ஆனால் தேவனின் அன்பை நிராகரிப்பவர்களுக்கு அவருடைய அன்பு கோபமாக மாறுகிறது. மனிதர்களைப் போல அவர் அடிக்கடி மனம் மாறுகிறவர் அல்லர். ஆயினும் மக்களுடைய அக்கிரமங்கள் அவருடைய இருதயத்துக்கு விசனத்தையும் மனதுக்கு துக்கத்தையும் வேதனையையும் உண்டு பண்ணும்போது அவர் மனஸ்தாபப்படுகிறார். அவருடைய கோபத்தின் உறுதியை வெளிப்படுத்துகிறதே மனஸ்தாபம் என்ற வார்த்தை. இதுவரை கொண்டிருந்த மனதை மாற்றி தம்முடைய விருப்பத்துக்கு மாறான வகையில் வேறொன்றை செய்ய போகிறார் என்று இதன் பொருள். ஆயினும் இவை எல்லாவற்றின் ஊடாகவும் தேவன் தம்முடைய கிருபையை தொடர்ந்து பிரகாசிக்க செய்கிறார். நோவாவுக்கோ கர்த்தரின் பார்வையில் கிருபை கிடைத்தது. நோவா தேவனுடைய கிருபையை புரிந்து கொண்டு அக்கிருபைக்கு பாத்திரவானாக நடந்தான். இது அவனை நீதிமானாகவும் உத்தமனாகவும் வாழ செய்தது. அவன் தேவனோடு சரியான உறவை பேணினான். உலகம் எவ்விதமாக சென்றாலும், சுற்றத்தார் எவ்வளவு மோசமானதாக நடந்து கொண்டாலும் தனி ஒருவனாய் தன்னையும் தன் குடும்பத்தையும் காத்து கொள்ளும்படியான வாய்ப்பை பெற்றான். சாத்தானின் வஞ்சக பொய்யை எதிர்த்து தேவனிடத்தில் மனம் திரும்பும்படி முழு உலகத்துக்கும் அழைப்பு விடுத்தான். ஆனால் நோவாவும் அவன் குடும்பத்தாரும் மட்டுமே அந்த கிருபையை கண்டார்கள். நோவாவின் நாட்களும் நாம் வாழும் இந்த நாட்களும் இடையே பெரிய ஒற்றுமை இருப்பதை காண்கிறோம். உணவின் மீது கொண்டிருக்கிற அதீத ஆசையும் கடவுளை தேட மறந்து படிப்பு, வேலை, குடும்பம் என ஓடித் திரியும் மனநிலையும் அதை பிரதிபலிக்கிறது. இதை லூக்கா 17:27 வாசிக்கிறோம். சமுதாயத்தின் மீது வரப்போகும் தேவ கோபத்திலிருந்து நாம் விடுவிக்கப்படவும் தப்பித்துக் கொள்ளவும் நாம் அவருடைய கிருபையை பற்றி கொள்ள வேண்டியது அவசியம். அவர் தம் கிருபையை தம்முடைய குமாரன் மூலமாக இக்காலகட்டத்திலும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவரை விசுவாசிப்போர் அவரால் காப்பாற்றப்படுகிறார்கள். அவருடைய கிருபையை பெற்றோர் தேவனோடு நடப்பதற்கு அழைக்கப்படுகிறார்கள். அவரோடு நடக்கிறவர்களை கொண்டு தேவன் தம்முடைய எதிர்கால திட்டத்தை நிறைவேற்ற ஆவலாய் இருக்கிறார். பிதாவே, உம்முடைய எதிர்கால திட்டத்திற்கான பணியில் என்னையும் ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொள்ளும்படி தாழ்மையுடன் ஜெபிக்கிறேன். ஆமேன்.